Thursday மார்னிங் எழுந்ததுமே ஒரு அடுப்பில் இட்லி, இன்னொரு அடுப்பில் டீ போட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை. இது ரெண்டுத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷே பண்ண போனேன். நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீ ரெடி ஆனதும் சூப்பராக டீ எல்லாம் குடிச்சிட்டு சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காய சட்னி அரைக்கிறதா கொஞ்சமாக வெங்காயம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, புளி, பூண்டு இதெல்லாமே வதக்கிட்டு நான் சட்னி அரைச்சோன்னா சூப்பராக சட்னியுமே ரெடி ஆகிட்டு, சட்னி அரைச்சதும் அவங்களுக்குமே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தலையை சீவி பின்னல் மாதிரி போட்டுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பா கீழேருந்து மேலே பார்த்துட்டு இருந்தா. சொல்லவே மறந்துட்டேன் அவங்கள்ட்ட. நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதும் அண்ணாவுமே கூட கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ணா இங்கே தான் இருக்கிறான். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் சிங்கில் நிறைய இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டிட்டு சிங்கில் உள்ள பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சனையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் வேலை முடித்ததும் நானுமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். 2 இட்லி மீதம் இருந்தது. அது கூட கொஞ்சமாக பழைய சாதம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு காலையில் நானுமே. எனக்கு பழைய சாதம் ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே